ஓம் முருகா சரணம். முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வீடியோ பதிவுகளை முதன்முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கமெண்டில் போய் ஹோ ஓப்பனோ போனோம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஹோ ஓப்பனோ போனோ ப்ரேயர்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து ஜஸ்ட்டு 21 டைம்ஸ் அதை எப்படி சொல்லணும் அதை மட்டும்தான் நான் போட்டேன். நான் ஹோ ஓப்பனோ பற்றி நான் சொல்லலை. இதை பற்றி உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போட்டு பாருங்கள். நான் வந்து முருகன்கிட்ட இதை எப்படி சொன்னேன் அப்படிங்கிறத பற்றி தான் சொன்னதுனால எனக்கு என்ன கிடச்சிது அதை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதை வந்து நான் எனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் எப்போல்லாம் கிடைக்குதோ நான் திருத்தணியில் உதித்தருளும் எந்த அளவுக்கு சொல்லுவேனோ அதே அளவுக்கு இதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இது சொல்ல சொல்ல உண்மையிலே நமக்கு நல்ல மாற்றம் தெரியும். நம்மளே ஹீல் பண்ணிக்கலாம். நமக்கு உள்ளே இருக்கிற அந்த மனசு இருக்கும், அது சரியாகும். எதிர்மறை எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வர்றது கண்டிப்பாக குறையும். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும், நமக்கு அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். இப்போ ஒரு பிரச்சனை நமக்கு எது இருந்ததுன்னா அது மனசு போட்டு நமக்கு அழுத்திக்கிட்டே இருக்கும். அதில் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ நான் வந்து இதை சொல்லிக்கிட்டே இருந்தேன். இத்தனை டைமிங் கவுண்ட்டு அந்த மாதிரி இல்லை. ஆனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் கவுண்ட் பண்ணி 108 டைம்ஸு அல்லது 21 டைம்ஸ் அது மாதிரி நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் நான் சொல்லும்போது அது சொல்லிக்கிட்டே இருந்தேன். கண்டிப்பாக அது ஒரு நல்ல மாற்றம் இருந்தது. அதை வந்து நான் முருகன்கிட்ட தான் அப்ளை பண்ணேன். இப்போ உங்களுக்கு வேறு யாராவது இஷ்ட தெய்வம் வேறு யாராவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். இல்லை அது ஒரு பர்சன்கிட்ட சொல்லலாம். யார்கிட்டையாவது நீங்கள் அதை சொல்லணும், சாரி சொல்லணும், தேங்க்யூ சொல்லணும்னா அவங்களோட பேரை சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லலாம். வாய் விட்டு சொல்கிறதுனா கூட உங்களை சொல்லிக்கலாம். நான் வந்து இதை வந்து முருகன்கிட்டே தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு அந்த இடத்துக்கு போகவும் கூடாது, அவங்கள யாரையும் பார்க்கவும் கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. எனக்கு பிடிக்கல. அப்போ நான் வந்து இதை வந்து முருகன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, டியர் முருகா, ஐ எம் சாரி, இந்த விஷயத்துக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எத்தனை டைம் சொல்லணும்னா எனக்கே தெரியாது. நான் அந்த மாதிரி கவுண்டிங் இல்லாமல் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கண்டிப்பாக அது ஒரு நல்ல மாற்றம் கொடுத்தது. அந்த நம்மளோட அந்த இறுக்கம் அது நம்மளை விட்டு போகுது. நமக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் தடை இருந்தாலும் சரி, எனக்கு வந்து முருகன் தான் எல்லாமே. அதனால் முருகன்கிட்ட நான் இதை சொன்னேன். இப்போது எந்த இதுனாலும் சரி, இது குறிப்பிட்ட விஷயத்துக்கு அப்படின்னு மட்டும் இல்லை, எதுக்கு வேணாலும் நம்ம சாரி சொல்கிறது. நம்ம வாழ்க்கையில் தப்பு பண்ணாத மனுஷன் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. எந்த விஷயத்தில் வேணாலும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அடுத்தவங்களோட மனசை கஷ்டப்படுத்தியிருக்கலாம், நம்ம பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தியிருக்கலாம், இல்லை நம்மளோட ரோலே நம்ம ஒழுங்காக பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சாரி கேட்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும். நமக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக நம்ம நன்றி சொல்லணும். நம்ம வந்து இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறது. நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிற விஷயம், நமக்கு நல்ல வீடு கிடச்சிருக்கு, நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், நல்லா நம்ம படிச்சிருக்கோம், அதெல்லாம் நமக்கு கிடைச்ச விஷயம் தானே. சில பேர் படிக்க முடியாமல் இருப்பாங்க, வீடு இல்லாமல் இருப்பாங்க, போட்டுக்க துணி இல்லாமல் இருப்பாங்க, பிளாட்ஃபார்மில் வாழ்வாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு கடவுள் இந்தளவு கொடுத்துருக்காரே அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக நம்ம நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஐ லவ் யூ. நம்ம யாரையுமே வெறுக்கவே கூடாது. கடைசியாக வந்து ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தையும் வந்து நீங்கள் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து கூட எனக்கு டைப் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து என்னோடய பிரபஞ்சம், என்னோட யூனிவர்ஸ், அண்டம் பேரண்டம், என்னோடய தாய் தகப்பன் எல்லாமே எனக்கு முருகன் தான். ஏன்னா முருகன் என்னோடய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே சரியாச்சு. ஓம் முருகா.